அதே மாதிரி முக்கியமாக இந்த காவிகள்கிட்ட முக்கியமான விஷயம் வந்து மாட்டு மூத்திரத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாட்டு மூத்திரத்தை அரசியலை சொன்னவர் அவர் தான், பாரதியார் தான். பசுவின் சாணத்துக்கு நிகரான அசுத்த நிவாரண மருந்து உலகத்தில் அக்னியைத்தான் சொல்லலாம். நெருப்பு வந்து பெரிய நிவாரணமா. அதுக்கு அடுத்து சொல்வதாக இருந்தால் அக்னிங்கிறது ஆரியர்களுடைய கடவுள். ஆரியர்கள் வந்து சிலை வணக்கத்தை அவங்களுக்கு வந்து நெருப்பு தான். தமிழர்கள் தான் சிலை வணக்கம். ஆமா ஆமா. அங்க இருந்து வந்தவர்கள் வந்து நெருப்பு தான், குளிர் நெருப்பு வணங்கி தான். அப்ப அக்னியை வணங்குறாரு. அக்னிக்கு அடுத்து உள்ளது வந்து பசுவுடைய சாணம். பசுவுடைய சாணம் தான் அசுத்த நிவாரண மருந்து. வீட்டையும் யாகசாலையும் கோயிலையும் நாம் பசுவின் சாணத்தால் மெழுகி சுத்தப்படுத்துகிறோம். அதனை சாம்பலாக்கிய சாம்பலை விபூதி என்று ஜீவன் முக்தியாக வழங்குகிறோம். பசுமாடு பத்தினிக்கும் மாதாவுக்கும் சமானம். பசுமாடுங்கிறதே பத்தினி பெண்ணுக்கும் அம்மாவுக்கு சமம். இவரை எப்படி பகுத்தறிவாதிகள் மாட்டு சாணத்தை போய் ஒரு பெண்ணுக்கு அம்மாவுக்கு சமம்னா அது அந்த உயிருக்கு தெரியுமா? பாருங்க, அது சொல்ற. அதன் சாணமே விபூதி, அதன் பால் அமிர்தம். வைத்தியரும் யோகியரும் பசுவின் பாலை அமிர்தம் என்கிறார்கள். வேதமும் அப்படியே தான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாட்டினுடைய மலத்தையும் மாட்டினுடைய சிறுநீரையும் அவர் புகழ்ந்து விஞ்ஞானத்துக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக புகழ்ந்து பேசின ஒரு பிற்போக்கான ஒரு நபராகவும் இருக்கிறாரு. குருட்டு நம்பிக்கையை வந்து வேதமும் சொல்லும் திணிக்கிறார்.